ஹல்லேலூயா. அன்பும் அருளும் நிறைந்தவரே, எங்கள் தேவனே, உம்முடைய மகிமையும் உன்னதத்தையும் துதித்து பாட நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை நாங்கள் திறக்கிறோம் ஆண்டவரே. நீர் இறங்கி வாங்க சுவாமி. இந்த வழிபாட்டையும் இந்த ஆராதனையும் ஏசப்பா நீங்கள் வழி நடத்துங்கப்பா. எவ்வளோ கவலைகளும் கண்ணீரோடும் ஏசப்பா இங்கே வந்திருக்கிறவங்க எல்லாரையும் நீங்கள் ஏசப்பா தொடுங்களப்பா. நீங்கள் ஏசப்பா அவங்கள ஏசப்பா துக்கத்தை எல்லாம் நீங்கள் சந்தோஷமாக மாற்றுங்கள் ஏசப்பா. இந்த இடத்துல ஏசப்பா அவங்க பிரசன்னம் நிரம்பி வர ஏசப்பா நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நம்ம கடவுளை துதித்து பாடவும் நன்றி செலுத்துவோம். நம்ம இங்கே கூடி வந்திருக்கோம். நான் சங்கீத 156ல் சுவாசமுள்ள யாவையும் கர்த்தரை துதிப்பாயாக அப்படின்னு வசனம் இருக்குது. உயிர் மூச்சு இருக்கிற எல்லா உயிரினமும் எல்லாருமே கடவுளை துதித்து கொண்டே இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுமே நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நொடியுமே நம்ம கடவுளை துதிச்சு கொண்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு செகண்ட் ஒரு மினிட் எல்லாமே கவுண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். பிகாஸ் நம்ம லைஃப் அன்பிரெடிக்டபிள். நம்ம கர்த்தர் நம்ம எவ்வளோ நன்மையான காரியங்கள் நம்மளுக்காக செஞ்சுருக்காரு. அதுக்கு நம்ம எவ்வளோ நன்றி செலுத்தினாலுமே அதுக்கு ஈடு ஆகாது. நம்ம கர்த்தர் உண்மை உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். பிலிப்பியன் 4:19 என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கு. நம்மளோட குறைவுகள் எல்லாத்தையுமே கடவுள் நிறைவாக்குறார். எவ்வளோ வல்லவராக இருக்கிறாருல்ல. நம்ம வாழ்க்கையில் குறைவுகள் அப்படின்னு எங்கே வருதுன்னா நம்ம மனுஷர்களோட நம்மளை கம்பேர் பண்ணும்போது வருது. ஸோ இவங்க நல்லா பண்ணுறாங்க, நம்ம ஏன் இங்கே இந்த இடத்துல தாழ்மையாக இருக்கோம் அப்படின்னு வருது. நம்ம ஆனால் ஒரு நாளாவது கடவுளுக்குள்ளே நம்ம குறைவாக இருக்கோம் அப்படின்னு நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா? அந்த குறைவுகளை நம்ம எப்படி நிறைவாக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சி பார்த்துருக்கோமா? அதுக்காக நம்ம கடவுளோட வார்த்தைகளை மற்றவர்களுக்கு பகிரணும். நம்ம பைபிள் ரீட் பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும், கடவுளோட வார்த்தையின்படி நம்ம நடந்து கொள்ளணும். கடவுள் நம்மளுக்கு எப்போவுமே எல்லாமாகவும் எந்த இடத்துலையுமே நம்ம எல்லா தேவைகளையும் நம்மளுக்கு சந்திக்கிறவராக இருக்கிறாரு. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸோட அதிகமாக அவர் ஒரு கிரேட்டஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம வாழ்க்கையில் தரப்போகிறாரு. அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். கடவுள் நம்மளுக்காக இது செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே இருந்தோன்னா கடவுள் நம்மளுக்கு கண்டிப்பாக அதை நம்மளுக்கு செய்து முடிப்பார். டேவிட் எடுத்துக்கோங்க. அவர் 12 வருஷம் வெயிட் பண்ணார். ஆப்ரஹாம் 25 இயர்ஸ் வெயிட் பண்ணாங்க. நோவா 125 இயர்ஸ் வெயிட் பண்ணாங்க. ஆனால் கடவுள் அவங்கள யாருமே கீழே போடலை. அவங்க எல்லாருமே கடவுள் என்ன பண்ணார்? மென்மையாக வாழ்க்கையில் உயர்த்தி வைத்தார். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் கடவுளோட பிளெஸிங்ஸ் நம்மக்கிட்ட சேரத்துக்கு லேட் ஆகலாம். ஆனால் அது சேரும் போது நம்மளுக்கு அதோட அளவற்ற ஒரு பெரிய பிளெஸிங்ஸ் தான் நம்ம வாழ்க்கையில் இருக்க போகுது. நம்ம கடவுளோட இந்த பிளெஸிங்ஸை நினச்சி நம்ம இந்த பாடலை நம்ம பாடலாம். Go
பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூமியிலும் உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. பரலோகத்திலுமே சரி பூமியிலுமே சரி ஏசப்பா தவிர நம்மளுக்கு யாருமே கிடையாது. இந்த வேர்ல்டு வந்து நம்மளுக்கு டெம்பரரி தான். இந்த உலகத்தில் நம்ம கூட இருக்கிறவங்களும் டெம்பரரி தான். நம்ம ஏதோ ஒரு சின்னதாக ஒரு தப்பு பண்ணாலுமே சரி நம்ம கூட இருக்கிறவங்க வந்து நம்ம மேலே வந்து கோவப்பட்டு அது மன்னிக்க கூட மாட்டாங்க. ஆனால் நம்ம ஏசப்பாவோட அன்போ சரி, His love is very very beautiful and His love is beyond understanding. நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு என்ன சொல்லுவோம், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு பியாண்டாக இருக்குது அவரோட அன்பு. அவரோட அன்புக்கு வந்து அளவே கிடையாது. நம்ம ஏதோ ஒரு சின்னதாக தப்பு பண்ணியிருந்தா கூட நம்ம கூட இருக்கவங்க மன்னிக்கவே மாட்டாங்க. ஆனால் நம்ம ஏசப்பா எவ்வளோ நம்ம பாவம் செய்தாலுமே சரி அதை வந்து மன்னிக்கிறவருமா இருக்கிறார், மறக்கிறவருமா இருக்கிறார். எல்லாத்துலேயுமே அவர் தான் நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்துக்கிறவருமா இருக்கிறார். இதில் வந்து மனுஷங்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். சங்கீதம் 118:8 இதுதான் பைபிளோட மிட் வேர்ஸ். நம்ம வந்து மனுஷங்களை ஏதோ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா கூட நம்ம மனுஷங்க கிட்ட தான் நம்ம போய் சொல்லுவோம். அது நம்ம ஏசப்பா கிட்ட வந்து நம்ம வந்து சொல்கிறப்போ ஏசப்பா தான் வந்து நம்ம கூட இருந்து எல்லாத்தையுமே செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் அவர் மாத்திரம் போதும் என்று சொல்லி இந்த பாட்டை நம்ம பாடலாம். கடவுள் நம்ம மேல கொண்ட அளவற்ற அன்பின் நிமித்தமே பாவிகளான நமக்காக வந்து அவரோட ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துக்கு அமைச்சார். அவர் வந்து இயேசு வந்து சிலுவையில் மரித்தது நம்மளோட பாவங்களுக்காக தான். அவரோட மரணத்தின் மூலமா நமக்கு வந்து ஒரு நித்திய ஜீவனையும் பாவ மன்னிப்பையும் கொடுக்கறதுக்காக. ஆனால் ஏசுப்பா வந்து மரித்ததோட முடியல, அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இதுவே நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையாக நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஏசு உயிர் தெழுந்ததால நாமும் வந்து ஒரு நாள் உயிர் தெழுவோம். அவரோட நித்திய காலமாக அவரை துதித்து நம்ம அவர் கூட இருந்து நம்ம வாழ்வோம். அவர் நம்ம அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஜீவ நம்பிக்கையே நம்மளுக்கு வந்து பிறக்கிறது. அவரோட மரணத்தினால அவரோட அன்பை வந்து நம்மளுக்கு வந்து வெளிப்படுது. அவரோட உயிர் தெழுதலால நம்மளுக்கு வந்து ஒரு ஜீவ நம்பிக்கை வாழுது. அவரோட ஜீவ நம்பிக்கையை கொடுத்து நம்ம ஒரு பாடலை நம்ம பாடுவோம். மகிமையில் நிரம்பி
இவ்வளோ பேர்களாத்திலும் ஸ்லாக்கியத்தையுமே பாக்கியத்தையுமே கர்த்தாவே இந்த நாளில் எங்கள் தந்துட்டு இருக்கிறேன். உமக்கு நன்றி கர்த்தாவே. இந்த ஏசப்பா இந்த மாதத்திலே ஏசப்பா 4வது ஞாயிற்றுக்கிழமையிலுமே ஏசப்பா எங்களை ஒரு மொத்தமாய் கூட்டி சேர்த்து கொண்டு வந்ததுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. நாங்கள் இந்த துதி ஆராதனை எடுக்கும் போதும் நீங்கள் எங்களோடு கொண்டிருந்ததுக்காக உமக்கு நன்றி. இந்த ஆராதனை முழுவதும் ஏசப்பா உங்களோட கருத்தை நாங்கள் ஒப்படைக்கிறோம். நீர் பொறுப்பேற்று வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.